அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிற தகவல். பெருமானார் சொல்றாங்க, அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யுக்தா பி அவ்வலி அத்ஹமரி, அதாவது பருவ காலத்தில் கிடைக்கும் பழங்களை கொண்டு வந்து கொடுப்பார்கள். யாரு? மக்கள் கொடுப்பாங்க. அப்படி பருவ காலங்களில் கிடைக்கக்கூடிய புதிய பழங்கள் பெருமானாரின் தரபாரில் கொண்டு வந்து வைக்கப்பட்டால் ஃபயகூலு, நபி அவர்கள் இப்படி துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ மதீனத்தினா வஃபீ திமாரினா வஃபீ முத்தினா வஃபீ சாஇனா வஃபீ சாஇனா பரக்கத்தன் மஅ பரக்கா. யா அல்லாஹ், எங்களுடைய மதீனா நகரில் பரக்கத்து செய்வாயாக, அதே போல எங்களுடைய பழங்களிலும் பரக்கத்து செய்வாயாக. ஒஃபி முத்தினா, எங்களுடைய முத்திலும் பரக்கத்து செய்வாயாக. ஒஃபி சாஇனா பரக்கத்தன் மஅ பரக்கா, எங்களுடைய சாஅவிலும் பரக்கத்து செய்வாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள். முத்துன்னு சொன்னா அது ஒரு அளவை, அது ஒரு முகத்தல் அளவை, அதாவது சுமார் ஒரு கிலோ அளந்து போடக்கூடிய அந்த அளவுக்கு முத்து என்பதாக சொல்லப்படும். சா அப்படின்னு சொன்னா ஒரு 3.5 கிலோ அளக்கக்கூடிய ஒரு அளவைக்கு அது சொல்லுவாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது போன்ற அளவுகளிலும் பரக்கத்து செய் யா அல்லாஹ், என்னுடைய பழங்களிலும் பரக்கத்து செய், மதீனாவிலும் பரக்கத்து செய் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பருவ காலத்தினுடைய புதிய பழங்களை அந்த சஹாபா பெருமக்கள் கொண்டு வந்து கொடுத்தால் இப்படி துஆ செய்வார்கள். துஆ செய்து முடித்ததற்கு பிறகு சும்ம யுஅதீஹி அஸ்ஸகர மன் யஹ்துருஹு மினல் பில்தான், அங்கு வந்திருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு அந்த பழத்தை நபி அவர்கள் கொடுப்பார்கள். இது முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாகும். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றினுடைய பரக்கத்தை நாடி ரப்பிடத்தில் துஆ செய்தார்கள் என்றால் அல்லாஹ் அந்த பொருளில் பரக்கத்தை ஏற்படுத்தாமல் இருப்பானா? ஏற்படுத்தாமல் இருப்பானா? பேரிச்சம்பழம் உலகத்தில் எங்க கிடைக்குது அதிகமா? அங்கதான் கிடைக்குது. இங்க கிடைக்குமா? இல்ல. அப்போ பேரித்தம்பழம் ஒரு வகை அல்ல, பல வகை எங்க இருக்கிறது. பல வகைகளில், பல ருசிகளில், பல சுவைகளில் அங்கு பேரித்தம்பழம் கிடைக்கிறது என்றால் எல்லா காலமும் கிடைக்கிறது, எல்லா நேரமும் கிடைக்கிறது. அந்த ஊர் வாசிகள், அந்த நாட்டு மக்களுக்கு என்றல்லாமல் இங்கிருந்து ஹஜ்ஜுக்கு செல்வோர் அங்கிருந்து கொண்டு வருகிற பெரிய தௌலத், பெரிய செல்வம் என்னவென்றால் பேரித்தம்பழம் தான். சரி, ஹஜ்ஜை விட்டுருங்க, வருஷத்துல ஒரு தடவை. ஆனா உமராக்கு செல்லக்கூடியவங்க இப்ப மிகுதமாக காணப்படுகின்றனர். எத்தனையோ லட்சம் பேர் இங்கிருந்து போறாங்க, எத்தனையோ லட்சம் பேர் அங்கிருந்து வர்றாங்க. அப்ப அனைவருமே சுமந்து வருகிற ஒரு மாபெரும் செல்வம் என்னவென்றால் அந்த பேரிச்சம்பழம். குறைகிறதா? அங்கு இல்லை. பேரிச்சம்பழத்திற்கென்று புதிய புதிய கடைகள் திறக்கப்படுகிறது, புதிய புதிய பசார்கள், எல்லா கடைகளிலும் அது இருக்கிறது, எல்லா இடங்களிலும் கிடைக்கிறது. அவர்கள் பிரதான உணவாக அரபு மக்கள் பேரித்தம்பழத்தை பயன்படுத்துகிறார்கள். கண்ணியத்திற்குரிய நல்லவர்களே, உலகில் வாழ்கிற எல்லா பகுதியிலும் அங்கிருந்து பேரித்தம்பழம் சப்ளை செய்யப்படுகிறது. எல்லோருடைய நாவிலும் அரபகத்தினுடைய பழம் சுவையில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இருந்தாலும் அங்கு குறைவு ஏற்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்துக்கு துஆ செஞ்சிட்டாங்க. பெருமானாரிடத்தில் இந்த பழம் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டால் துஆ செய்வார்கள். பழத்தை வச்சுக்கிட்டு துஆ செய்யலாமா? நீ கேட்கிறாங்களா, பழத்தை வச்சுக்கிட்டு சாப்பாட்டை வச்சுக்கிட்டுலாம் துஆ செய்யறாங்களா? அது ஏதோ சிலைகளுக்கு படைக்கக்கூடிய படையல் மாதிரி தெரியுது. உனக்கு ஏன் சிந்தனை அங்க போகுது? உனக்கு ஏன் சிந்தனை அங்க போகுது? நாம ரப்பிடத்துல எல்லாம் துஆ செய்யறோம், பரக்கத்தை நாடி எல்லாம் துஆ செய்கிறோம் இல்லையா? இப்ப பரக்கத்தை நாடி துஆ செய்யும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அது எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்தாங்க. முஸ்லிம் ஷரீஃபில் வருகிறது இல்லையா? இதுல இருந்து நிறைய பேசலாம். சரி, இது இப்படி நிக்கட்டும். நான் சொல்ல வருவது கண்ணியத்திற்குரிய நல்லவர்களே, பரக்கத்
பரக்கத்தை விரும்பாதவர் எவருமே இல்லை. பரக்கத்துக்கு பொருள் என்னன்னு சொன்னா அபிவிருத்தின்னு சொல்லலாம், அபிவிருத்தி என்று சொல்லலாம். இன்னும் சொல்வதாக இருந்தால் இறைவனுடைய அல்லாஹ்வினுடைய மறைமுகமான ஒரு பேரருள். பரக்கத்துனா என்ன? அல்லாஹ்வினுடைய மறைமுகமான பேரருள். அதை யாரும் அளந்து சொல்ல முடியாது. யார் என்ன செய்ய முடியாது? அளந்து அளவிட்டு துல்லியமாகவெல்லாம் சொல்ல முடியாது. இருப்பது குறைவாக இருக்கும், ஆனால் அதை கொண்டு பிரயோஜனங்கள் நிறைய கிடைக்கும். கொஞ்சம் தான் இருக்கும் பொருள், ஆனால் அதிலிருந்து அள்ள அள்ள வந்து கொண்டே இருக்கும். அது எப்படி அள்ள அள்ள வரும்? எப்படி அள்ள அள்ள வரும்னு சொல்லி நாம் ஆச்சரியப்பட்டு கொண்டே இருக்க வேண்டியது தானே தவிர அது எப்படி கிடைத்தது என்று சொல்ல முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே சஹாபா பெருமக்கள் எல்லாம் திண்ணையில் அமர்ந்திருக்கும் பொழுது யாருமே அங்கே பசியாறவில்லை, யாருமே உணவு உண்ணவில்லை. ஒரே ஒரு டம்ளரில் பால் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. யாரெல்லாம் பசியோடு இருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் இந்த பாலை பருகுங்கள் என்று கொடுத்தார்கள். எல்லோரும் பருகினர் ஒரு டம்ளர் பாலை. ஒரு டம்ளர் பாலை எல்லோரும் எப்படி பருக முடியும்? ஒரு குவளை பாலை எப்படி அனைவரும் பருக முடியும்? அனைவரும் பருகினர். பறக்கத்துக்காக நாவல வச்சு எடுக்கல, வயிறு முட்டை முட்டை குடிச்சாங்க எல்லாரும். அது எப்படி அது எப்படி எப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது அப்படிதான். யாரும் விளக்க சொல்ல முடியாது, யாரும் அதனுடைய அந்தரங்கத்தை தோண்டி எடுத்து சொல்ல முடியாது. அது இறைவனுடைய மறைமுகமான ஒரு அருள். கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, ஆக குறை இருப்பது குறைவாக இருக்கும், அவருடைய வருவாய் குறைவாக இருக்கும், அவருடைய மாத ஊதியம் குறைவாக இருக்கும். ஆனால் அவர் செலவு செய்யக்கூடிய செலவினங்களை பார்த்தால் இவர் பெரிய செல்வந்தர் போல் தெரிகிறது. இவருடைய தோற்றத்தை பார்த்தால் பெரிய செல்வந்தர் போல் தெரிகிறது என்று எண்ணுகிற அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு பரக்கத்தை கொடுக்க நாடினால் கோடிகளை கொட்டி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இருக்கிறது அல்லாஹ் பரக்கத்தை செய்வான். நான் சொல்றது புரியுதா? கீழே குடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தூக்கம் வந்துடும். கணியத்திற்குரிய நல்லவர்களே, நீங்க எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ எனக்கு ஒரு சிந்தனை இப்படி வரும், இவர் என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறது. என்னைய பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். புரியுதுங்களா? இல்லைன்னு சொன்னா நீங்க வெளியே போய் தப்பா சொல்லிடுவீங்க. என் முகரையை பார்த்தாதான் நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது புரியும். அதனாலதான் சில இடங்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னாங்க, இந்த மேல மேல மக்கள் கூட்டமா இருக்கும்போது ஸ்கிரீன் வச்சிருக்காங்க. மேல சும்மா இருந்து கேட்கறாங்கன்னு வைங்க, அப்ப என்ன செய்யாது, அது புரியாது. அது ரொம்ப கவனமா கேட்கணும். கவனமா கேட்டாதான் புரியும், ரொம்ப ஓர்மையா கேட்கும். அப்ப முன்னால ஒருவர் நின்று பேசும்பொழுது அவருடைய முகத்தை பார்த்தாதான் என்ன செய்ய முடியும், அதை விளங்க முடியும், புரிய முடியும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள பழக்கம். இது கேளுங்க, நான் சொல்ல வருவது நல்லவர்களே. அப்ப வரக்கத்துன்னு சொன்னா அது இருப்பது குறைவாக இருக்கும், அதன் மூலமாக கிடைக்க பெறுகிற பலன்கள் ஏராளம். அதை சொல்லவே முடியாது. ஜம்சம் கிணறு எடுத்துக்கொள்ளுங்கள். எவ்வளவு பெருசு இருக்குது? இந்த மஸ்ஜிது பெருசு இருக்குமா? இல்ல மஸ்ஜித் பெருசு இருக்குமா? சின்ன கிணறு, சின்ன கிணறு. இப்ப போறவங்க யாரும் கண்ணால பார்க்கல. ஆனா முன்பு கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் போனவங்க அந்த சம்சம் கிணற்றில் நீர் இறைத்து பருகியதாக சொல்லுவார்கள். அருகாமை மஹல்லாவை சேர்ந்த ஒரு பெரியவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நாங்கெல்லாம் போகும்போது 84 ஹஜ்ஜுக்கு போகும்போது அங்கே தவாஃபெல்லாம் முடிச்சுட்டு சம்சம் தண்ணியெல்லாம் அந்த நேரத்தில் டப்பாலெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. நாங்கள் அந்த கிணத்து ஓரமா இறங்கி என்ன செய்வோம், அதை இறைச்சி குடிப்போம் அப்படின்னா. ஆகச்சிறிய கிணறு. அந்த கிணற்றின் மூலமாக அங்கு வருகிற புனித பயணிகள் மட்டும்தான் நீர் பருகுகிறார்களா என்றால் இல்லை. அதிலிருந்து அரபு நாடு முழுவதும் சப்ளை செய்யப்படுகிறது. மக்கா முக்கர்ரமா முழுக்க சப்ளை செய்யப்படுவதோடு அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய மதீனா முனவ்வராவுக்கும் அந்த சம்சம் நீர் அந்த லாரிகளில் ஏற்றி கொண்டு செல்லப்படுகிறது. மட்டுமல்ல, இங்கிருந்து செல்லக்கூடிய எல்லா புனிதமான பயணிகளும் அங்கிருந்து சுமந்து வருகிற மாபெரும் செல்வம் சம்சம் தண்ணி. சம்சம் தண்ணி பேரிச்சம்பழம் எவ்வளவு பெரிய பரக்கத். சிறிய கிணறு. இன்னைக்கு நம்ம ஊர்ல தண்ணி செடிப்புன்னு சொல்றோம், கிணத்தை தோன்றோம், தண்ணீர் இறக்கிறாங்க. அது கொஞ்ச நாள்ல ஒண்ணும் இல்லாம போயிடுது, பெரிய குப்பை தொட்டியா மாறிடுது. சில கிணறு, நிறைய கிணறுகள் அப்படி இருக்கிறது. ஆனால்
அந்த ஜம்சம் நீர் ஊற்று என்பது ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 வருஷத்துக்கு முன்பு வாழ்ந்து மறைந்தவர்கள். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்பொழுதிலிருந்து இப்பொழுது வரைக்கும் இந்த ஜம்சம் நீர் ஊற்று என்பது, அந்த கிணறு என்பது அப்படியே இருக்கிறது என்றால் அல்லாஹ் ஏற்படுத்தலாம் பரக்கத். பரக்கத்துக்கு விளக்கமா நம்ம அதை தான் காமிக்க முடியும். ஜம்சம் தண்ணியை சொல்லலாம், அதே போல என்ன சொல்லலாம், பேரிச்சம்பழத்தை சொல்லலாம். தவிர அவரவருடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற பல்வேறு விஷயங்களை வேண்டுமானால் அவரவர்கள் குறித்து வைத்துக் கொள்ளட்டும். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே, இதான் பரக்கத்துன்னு சொல்றது. பரக்கத்துன்னு சொன்னா கோடி ரூபாய் இருந்தாதான் பரக்கத்து, வீடு நிறைய பொருள் இருந்தா பரக்கத்து, அதெல்லாம் பரக்கத்து அல்ல. வீடு நிறைய பொருள் இருக்கிறவங்க, கோடிகளுக்கு அதிபதியாக இருப்பவர் எல்லாம் பரக்கத்தாக இருக்கிறார்களா என்றால், நாம பரக்கத்துக்கு என்ன பொருள் வச்சிருக்கிறோம்னா, வீடு நிறைய பொருள் இருந்தா பறக்கிறது, பானை நிறைய சோறு இருந்தா பறக்கிறது, பிரியாணி அண்டா நிறைய பிரியாணி இருந்தா பறக்கிறது. கல்யாண வீட்டுல என்ன செய்வாரு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அப்படி ஜம்முன்னு வருவாங்க, காலை அப்படி தூக்கி விட்டு அப்படி திறந்து பார்ப்பாரு, பறக்கத்தா இருக்குன்னு போயிடுவார். அது முதற்பந்திலேயே காலியா போயிடும். இது பறக்கத்தா? இது பறக்கத்துன்னு சொன்னா எத்தனை பேர் வந்தாலும் சாப்பிடணும், எத்தனை பேர் வந்தாலும் சாப்பிடணும். அதனால பெரியவங்க என்ன செய்வாங்க, அந்த தட்டை திறக்கும் போது பிஸ்மில்லா சொல்லி திறப்பாங்க. பாவர்ச்சி சமயக்காரர் என்ன செய்வாரு, சாப்பாடு குறைவு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வேண்டுதலான சமயக்காரராக இருந்தா அவர் பிஸ்மில்லா சொல்லி துவங்குவார், பிஸ்மில்லா சொல்லி எண்ணெயை போட்டுவார், பிஸ்மில்லா சொல்லி வெங்காயத்தை போடுவார், பிஸ்மில்லா சொல்லி எல்லாமே போடுவார். அப்ப அவர் சொல்லுகிற ஒவ்வொரு பிஸ்மில்லாவுக்கும் அங்க 500 பேருக்கு அவங்க ஆக்குறாங்கன்னு சொன்னா 500 பேருக்கு மேல சாப்பிட்டு கூட மிச்சம் சாப்பாடு. பிறகு மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்காரங்க அண்டால அள்ளிட்டு வந்து அந்த தெருக்கூட சப்ளை பண்ணுவாங்க. 500 பேருக்கு தானே சாப்பாடு சொன்ன, எப்படி மிச்சமாச்சு, எப்படி மிச்சமாச்சுங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் பறக்க. கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஒருவன் தனக்கு பரக்கத்து வேண்டும் என்று பிரியப்பட்டால் முதலில் அவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வினுடைய பரக்கத் என்று சொல்லப்படுகிற மறைமுகமான அருள் உண்டு நம்பணும். பரக்கத்துல அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பரக்கத்து வேணும்னு சொன்னா பரக்கத்து கிடைக்காது. பரக்கத்துக்கு முதல்ல என்ன நிபந்தனைன்னு சொன்னா, அல்லாஹ்விடம் இருந்து பரக்கத் என்று சொல்லப்படுகிற மறைமுகமான அருள் உண்டு அப்படின்னு உறுதியா நம்பணும். ரப்பு நமக்கு என்ன வழங்கி இருக்கிறானோ அதை நாம் மனதார ஏற்று பொருந்தி கொள்வதும் பரக்கத்து தான். அல்லாஹ் என்ன குறைவாக கொடுத்தாலும் சரி, நிறைவாக தந்தாலும் சரி, அல்லாஹ் எனக்கு கொடுத்தது போதும் அப்படிங்கிற ஒரு மனம் வருது. பாத்தீங்களா, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து தமிழ்ல சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த போதுங்கிற மனசு இருக்குது, அதுக்கு விருதம் பறக்க. போதும் என்ற மனம் எவருக்கு இருக்குமோ அவரிடத்தில் நீங்கள் பரக்கத்தை காணலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ யப்தலிய அப்தஹு பிமா அஅதாஹு. அல்லாஹ் தஆலா தன் அடியானுக்கு வழங்கியதில் சோதனை செய்கிறான். அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கிறான், அல்லது எதையும் கொடுக்கிறான், கொடுத்துட்டு அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான். ஃபமன் ரதிய பிமா கஸமல்லாஹு லஹு பாரக்கல்லாஹு லஹு ஃபீஹி வ வஸஅஹு. எவர் அல்லாஹ் கொடுத்ததை மனதார பொருந்திக் கொள்வாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்கிறான். அவர் வழங்கியதில் அல்லாஹ் கொடுத்ததில் பரக்கத்து செய்கிறான். யாருக்கு பரக்கத்து செய்கிறான்? அல்லாஹ் கொடுத்ததை பொருந்திக் கொள்பவர். எதை கொடுத்தாலும் பொருந்திக் கொள்வார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் கொடுத்தது அவ்வளவுதான், என்ன செய்யறது? இவ்வளவுதான் உங்க வீட்டுல ஜாமான், அவ்வளவுதான் அல்லாஹ் கொடுத்தான். இவ்வளவுதான் ஜாமான் அப்படி சொல்லிட்டு போயிடறாருல. அப்ப வீட்டுல உள்ள பெண்கள் கணவரை கூட தொந்தரவு பண்ணுவாங்க. வந்தாங்க, டீ போட்டு கொடுத்தேன், வீட்டுல இப்படி பாத்மாநாச்சியார் வீடு மாதிரி இருக்கிற, ஆயிஷா அம்மாவுடைய வீடு மாதிரி இருக்கிறன்னு சொல்றாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. இங்க கணவரை போட்டு தொந்தரவு பண்ணுவாங்க. அப்ப என்ன சொல்லணும் தெரியுமா? பெண்களே, உங்களுக்கு பரக்கத்து வேண்டும் என்று பிரியப்பட்டால் யாராவது உங்களுடைய சிந்தனை திருப்புகிற வண்ணம் பேசினால் நீங்க சொல்றது என்னன்னா, அல்லாஹ் இவ்வளவுதான் கொடுத்தாங்க. இந்த மனம் இருந்தால் நிச்சயமாக பரக்கத் உங்களை தேடி வரும். அது பெண்ணுக்குன்னு சொல்லல, ஆணுக்கும் அப்படித்தான். ஒருவர் தன்னை விட ஒருபடி மேல போய் ஏதாவது புதுசா வாங்கிட்டார் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு கிடைச்சது நமக்கு கிடைக்கலையே அப்படின்னா மௌத் வரைக்கும் கிடைக்காது.
அல்லாஹ் யாரை நாடுகிறான் அவருக்கு கொடுப்பான். அவருக்கு இப்ப கொடுத்திருக்கிறான், நமக்கு பிறகு கொடுக்கலாம் அல்லது கொடுக்காமலும் இருக்கலாம். அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ்வுடைய நாட்டம் எப்படி இருந்தாலும் நான் பொருந்திக் கொள்வேன் என்று நினைப்பது. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, அப்படி ஒரு மனம் இருந்தால் அதான் பரக்கத்து. அவனுக்கு அப்படி கொடுத்திருக்கிறானே அப்படின்னா முடிஞ்சு போச்சு, பரக்கத்து இவருக்கு வராதுன்னு அர்த்தம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் கொடுத்ததை பொருந்திக் கொண்டால் அல்லாஹ் அவருக்கு அதில் பரக்கத்து செய்வான். வமல்லம் யர்தலம் யுபாரிக் லஹு, எவர் அல்லாஹ் கொடுத்ததை பொருந்திக் கொள்ளவில்லையோ, இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, அவருக்கு எவ்வளவுதான் கொடுத்தாலும் அதுல பரக்கத்து இருக்காது. நிறைய சம்பாதிப்பாரு, மாசம் மாசம் நிறைய சம்பாதிப்பார், ஆனால் ஒண்ணுமில்லாம தரித்திரம் தாண்டவமாடும் குடும்பத்தில். காரணம் என்ன? பரக்கத்து இல்லை. கணியத்திற்குரிய நல்லவர்களே, உண்மையான செல்வமே எது? ஹதீஸ்ல வருது. உண்மையான செல்வம் என்ன தெரியுமா? லைஸல் கினா அன் கஸரத்தில் ஆரதி வலாகின்னல் கினா கினல் நஃப்ஸ். வாழ்வு வசதிகள் அதிகமாக இருப்பது, அதிகமான சௌகரியங்களோடு இருப்பது அது செல்வம் அல்ல. வீடு நிறைய பொருள் இருக்குது, நல்ல சௌகரியமா வாழ்றாரு, நல்லா சாப்பிடுறாரு, சாப்பாட்டுக்கெல்லாம் போற அப்படிங்கிறது செல்வம் அல்ல. உண்மையான செல்வம் என்னன்னு சொன்னா அந்த போதும் என்ற மனம்தான் மாபெரும் செல்வம். அதான் தமிழ்ல இந்த ஹதீஸெல்லாம் பார்த்துட்டு தான் சொன்னாங்க போல, போதும் என்ற மனமே பொன் செய்யும். உண்மையான செல்வமே போதும் என்ற மனதோடு வாழ்வதுதான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹக்கீம் பின் ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, இதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஹக்கீம் பின் ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், சஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅதானி ثم சஅல்தஹு ஃபஅதானி ثم சஅல்தஹு ஃபஅதானி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்தேன், அவரிடத்தில் நான் தேவையை கேட்டேன், பெருமானார் கொடுத்தார்கள். மீண்டும் நான் கேட்டேன், மீண்டும் பெருமானார் கொடுத்தார்கள். கொடுத்து முடிச்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ثم قال يا حكيم حكيمே ان هذا المال خضرة حلوة. இந்த செல்வம் இருக்கிறதே ஹக்கீம், இது பசுமையானதும் இனிமையானதுமாகும். فمن أخذه بسخاوة نفس بورك له فيه. இதை எவர் போதும் என்ற திருப்தி அடைந்த மனதோடு இதை எடுத்துக் கொள்வாரோ அவருக்கு பரக்கத்து செய்யப்படும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெருமானார்ட்ட வந்து கேட்டேன் கொடுத்தாங்க, இன்னும் வேணும்னு கேட்டா கொடுத்தாங்க, கொடுத்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, செல்வம் என்பது ஹதிரத்தும் ஹல்வத்தும், இனிமையானதும் பசுமையானதும். இதை எவர் போதும் என்ற உள்ளத்தோடு பெறுகிறாரோ அவருக்கு பரக்கத்து செய்யப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் சொன்னாங்க, ومن أخذه بشراف نفس لم يبارك له فيه. இதை பேராசையோடு எடுத்துக் கொள்பவருக்கு பரக்கத்து செய்யப்படாது. பேராசையோடு ஹவாவோடு எடுத்துக் கொள்பவருக்கு என்ன செய்ய முடியாது? பரக்கத்து செய்யப்படாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? கல்லதி யாகுலு வலா யஷ்பஉ. வயிறு முட்ட உண்ட பின்பும் கூட பசியோடு இருப்பவனை போல. நல்லா சாப்பிட்டுப்பார், ஆனா பசிக்குதுன்னு சொல்வார் கொஞ்ச நேரத்தில். இப்பதானப்பா பெரிய வீட்டில் 2 கிலோ அரிசியில கல்லை பார்த்து சோறாக்கி வச்சாங்க, நீ தான் சாப்பிட்டுருக்கிற, பானை காலியா போச்சு, பசிக்குதுங்கிறே. பரக்கத்து. ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யார சொல்லலாம், நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு நிரம்ப மாட்டேங்குதுன்னா, எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு நிரம்பவில்லை என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குடும்பத்தாரோடு அமர்ந்து சாப்பிடும், மனைவி மக்களோடு உட்கார்ந்து சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க. அதே போல அவர் சாப்பிட்டார். பின்னாடி வந்து பெருமானாரிடத்தில் வந்து சொன்னார், யார சொல்லலாம், நீங்கள் சொன்னது போல நான் சாப்பிடுகிறேன், அந்த பரக்கத்தை நான் உணர்கிறேன். குறைவான சாப்பாடு தான், ஆனா அது உங்களுடைய உடலுக்கு தேவையான அனைத்து கிடைத்து விடுகிறது என்று சொல்றார். கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடியும் சொன்னாங்க, தாழ்ந்த கை உயர்ந்த கையை விட, அதாவது தாழ்ந்திருக்கக்கூடிய கை இருக்கிறது, இது உயர்ந்த, இதை விட உயர்ந்திருக்கும் கை சிறந்ததுன்னாங்க. தாழ்ந்த கையின அப்படி வாங்குறது, உயர்ந்த கையின அப்படி மேல. அது எதில் வழியா கைரும் மினல் எதி சொஃப்லா. கீழுள்ள கை மேலுள்ள கையை, மேலுள்ள கை கீழுள்ள கையை காட்டிலும் சிறந்தது என்று சொன்னாங்க. பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல ஹக்கீம் சொன்னார், பெருமானாரை பார்த்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்களே, வல்லதி பஅதக பில் ஹக், உங்களை சத்தியத்தை கொண்டு அனுப்பி அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்றேன்,
நாயகமே, உங்களுக்கு பிறகு நான் உலகத்தை பிரியும் வரைக்கும் யாரிடத்திலும் எதையும் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். யாரிடத்திலும் எதையும் கேட்க மாட்டேன்னு சொன்னா உபதேசம் கேட்க மாட்டேன்னு இல்லை, எதையும் கை நீட்டி வாங்க மாட்டேன், கேட்க மாட்டேன், யாசிக்க மாட்டேன் என்றார். யாசகமாக நான் யாரிடத்திலும் கரம் நீட்டி கேட்கவே மாட்டேன் நாயகமே என்று சொன்னார். பெருமானாருடைய வஃபாத்துக்கு பிறகு கலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது ஆட்சி வந்தது. ஆட்சியின் போது இந்த ஹக்கீம் பின் ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு ஜகாத் பெறுகிற தகுதி படைத்த ஏழையாக இருந்தார். எனவே ஜனாதிபதி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹக்கீமை அழைத்து ஜகாத்தை பெற்று செல்கின்றார்கள். இல்லை, நான் வாங்க மாட்டேன் என்று மறுத்தார். எப்ப உன்னுடைய ஹக்கு நீ வாங்கிட்டு போ, இல்லை எனக்கு தேவையில்லை என்று அவர் மறுத்து கொண்டார். பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாமிய சமூகமே, இஸ்லாமிய ஜமாத்துக்களே, தம் உரிமையை பெறுமாறு நான் ஹக்கீமை அழைத்தேன். ஆனால் அவர் தமது உரிமையை பெற மறுக்கிறார், வேண்டாம் என்று சொல்கிறார். இதற்கு நீங்களே சாட்சியாக இருங்கள். என மறுமையில போய் நீங்க எல்லாம் பதில் சொல்லணும். இதற்கு நீங்களே சாட்சியாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க. பிறகு என்ன ஆயிற்று? பெருமானாருக்கு பிறகு தாம் மரணிக்கும் வரைக்கும் அவர் எவரிடத்திலும் எதையுமே கேட்டு பெறவில்லை, கடைசி காலம் வரை. என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, செல்வம் என்பது இனிமையானதும் பசுமையானதும், இனிமையானதும் பசுமையானதும் போதும் என்ற உள்ளத்தோடு பெறுபவருக்குத்தான் பரக்கத்து செய்யப்படுகிறது. ஒருவர் நம்மிடத்திலே சந்தோஷமாக பணம் கொடுக்கிறார் என்றால் அவருடைய சந்தோஷமாக கொடுக்கப்படுகிற பணத்தில் பரக்கத்து செய்யப்படுகிறது. அது அல்லாமல் நம்ம கடையில் வந்து ஒரு பொருள் வாங்குறார், நம்ம எடக்கு முடக்க விலையை கூட்டி சொல்றோம். அவர் வந்து நிர்பந்தமாக சஞ்சலத்தோடு வேறு வழி இல்லாமல் சரி தொலைஞ்சு போதுன்னு சொல்லி பணத்தை கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா, அதை வாங்கி நம்ம குப்பையில போடுறோம். அது எப்படி போட முடியும்? பொருள் நீ நியாயமா சொல்லியிருந்தா பரவாயில்ல, அவர் சிரமப்பட்டு வாங்க மாட்டார். சிரமத்தோடு கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அதுல பரக்கத்து இருக்கான். அதனால் வேறு ஏதாவது செலவு தான் ஏற்படும். சிலதான் சொன்னாங்க, அதாவது மனதிருப்தியோடு கொடுப்பதும் மனதிருப்தியோடு பெற்றுக்கொள்வதும் இதில் தான் பரக்கத்து செய்யப்படும். ஒருவரை சிரமப்படுத்தி பெறுகிற பணத்தில் ஒருபோதும் பரக்கத்து செய்யப்படாது. ஏனென்றால் அவருடைய சஞ்சலம் அதில் இருக்கிறது. சந்தோஷமாக கொடுப்பதில் பரக்கத்து உண்டு. அவர் மனம் கசிந்து கொண்டு சிரமத்தோடு கொடுக்கிறார் என்றால் அதில் பரக்கத்து செய்யப்படாது. நிறைய ஹவுஸ் ஓனர்ஸ் இருப்பீங்க, அதாவது வீட்டுக்கு சொந்தக்காரர். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் தான் தெரியும். ஏதோ ஹவுஸ் ஓனர்ஸ் சொல்லிட்டேன். அப்போ வீட்டினுடைய முதலாளிமார்கள் ஒரு அட்வான்ஸ் ஒன்று வாங்குவாங்க. 50,000 ரூபாய், 1,00,000 வாங்குவாங்க. வாங்கிட்டு அந்த வாடகைதாரர் காலி செய்து செல்லும் பொழுது வீட்டுக்குள்ள வந்து அதை பார்த்து இதை பார்த்து அது நல்லா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு நியாயமான பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு தொகையை பெற்றுக்கொண்டால் பரவாயில்லை. எதையாவது சொல்லிக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த 1,00,000 ரூபாயில அவங்க கிட்டத்தட்ட 30,000-40,000 ரூபாய்க்கு ஏதாவது கணக்கு சொல்லி வாங்கிட்டு அவருக்கு மிச்சம் 60,000 போடுறாங்க. அவரோட வாடகைதாரர் ரொம்ப சிரமப்படக்கூடியவராக இருப்பார். மனம் கசிந்து நொந்து சரி போனா தொலைஞ்சு போட்டு போறாரு பாருங்க. அந்த 40,000 வாங்கிக்கிறார்ல, இதுல நியாயமான செலவு தான் பரவாயில்ல. நியாயமான செலவுக்கு இங்க நீங்க தான் உபயோகிச்சிருக்கிறீங்க, நீங்க இந்த மாதிரி வச்சுட்டீங்க, நியாயமான முறையை கேட்டு பெற்றால் அது வேறு விஷயம். ஆனால் அதில் அநீதம் கலந்திருக்குமானால் அவர் வாங்கிய 40,000 ரூபாய்க்கு பகரமா 10 மடங்கு செலவு வரும். ஏன்னா பரக்கத்து செய்யப்படாது. நிறைய பேர் இதை புரிவது கிடையாது. பணம் மட்டுமே குறிக்கோள் இல்லை. பணம் வந்தால் மட்டும் போதாது, பணத்தோட பரக்கத்து இருந்தாலும். சஹாபா பெருமக்கள் அதைத்தான் பிரியப்பட்டார்கள். நாங்கள் 1 தீனார் சம்பாதித்தாலும் நாயகமே, 1 திரகம் சம்பாதித்தாலும் இதில் எங்களுக்கு பரக்கத்து வேண்டும் என்று துவா செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. 1 தீனார் தானே சம்பாதிக்கிறதை வச்சு என்ன செய்ய முடியும்னு நினைக்கல. இந்த 1 தீனாரினுடைய பரக்கத்துக்கு நீங்க துவா செய்யுங்க. பரக்கத்தை பெருமானாரிடமிருந்து பெற்றார்கள். அவர்கள் வெளித்தோற்றத்தில் எளிமையாக இருந்தாலும் உள்ளத்தளவில் நிம்மதியாக வாழ்ந்தனர். உள்ளத்தளவில் அவர்கள் மிக பெரும் செல்வந்தர்களாக அவர்கள் உருவெடுத்தார்கள். அதனால்தான் இன்றும் அவர்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அத்தகைய பரக்கத்துடையவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. வாசல் தரவானா.